Hello and hi. Once again, I'm come up with the face wash. ஸோ மீண்டுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு கேட்குது. எஸ், நான் இப்போ தொடர்ந்து ஃபேஸ் வாஷ் சீரீஸ் தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ நம்மளோட கடமையை நம்ம செஞ்சே ஆகணும். இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி நான் பேசி ஆகணும். பிகாஸ் இந்த ஃபேஸ் வாஷை வந்து இப்போ தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ தட் ஐ எம் அ வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷை வந்து பார்த்து செதுக்கி நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். பிகாஸ் ஐ எம் அ வெரி பிக்குலர் அபவுட் சூஸிங் த ஃபேஸ் வாஷ். பிகாஸ் அதுதான் நம்மளோட கீ சோர்ஸ். ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபுல் பிம்பிள் ஆக்னே போர் ஸ்கின்னை க்யூர் பண்ணவங்களை கூட எனக்கு தெரியும். ஸோ ஃபேஸ் வாஷ் பிளே அ வெரி வெரி வைட்டல் ரோல் இன் ஆர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து டாட் அண்ட் கீயை எதுக்கு கொண்டு வந்திருக்கேன், இதை பற்றி நான் ஏன் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் லெட்ஸ் கம் இன் டு தியர் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த டாட் அண்ட் கீ ஸ்கின் கேரில் விச் மீன்ஸ் இவங்க வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 375 rupees ஃபார் 100 ml. ஐ கெஸ் எஸ் 175 ml. ஸோ இது வந்து எனக்கு தாராளமாக 3 மாதத்துக்கு மேலே வந்துச்சு, 3.5 மாதத்துக்கு மேலே வந்துச்சு. ஏன் இது எனக்கு 3.5 மாதத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லிட்டில் அபவுட் அ லிட்டில் பிட் ஸ்டோரி. என்னன்னா நான் வந்து எப்படின்னா ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிறத காலையில் யூஸ் பண்ணுவேன், மைல்டாக இருக்கிறத வந்து ஈவினிங் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எனக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே ஆக்டிவாக எதுவுமே வேணாம், நார்மலான ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பெக்யூலராக ரொட்டேஷ்னலாக மாற்றிட்டே இருக்கிறனால ஸோ எனக்கு வந்து நான் ஒன்று வாங்கி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அது 4 or 5 months அப்போ எனக்கு வந்து தாராளமாக வந்துடும். ஸோ ஐம் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் திஸ். எனக்கு அது ஓகே தான். பிகாஸ் ஐம் சர்க்குலேட்டிங் த ஃபேஸ் வாஷா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஐம் சர்க்குலேட்டிங் தான். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ என்னோட லைஃப் ஸ்பேன் வந்து நல்லா கரெக்டாக சொல்ல முடியல அதனால. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 1.5 month 2 months கிட்ட வரும். பிகாஸ் 175 ml. ஸோ நியர்லி இட்ஸ் டச்ட் இன்டு 200 ml. ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து 375 rupees. நம்மளோட இந்தியன் மணிக்கு இது வந்து ஓகேவான ப்ரைஸ் தான். பிகாஸ் இதை விட இதே ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபேஸ் வாஷ் நிறையா வந்து இதோட நிறைய காசு வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இவங்களை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து இவங்க வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஹைலோனிக் ஆசிட் ஃபார் ஹைட்ரேஷன். ஸோ இவங்களோட ப்ளூ சீரீஸ் அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ப்ளூ கலரில் இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த ப்ளூ கலர் சீரீஸ்னு. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஐ கெஸ் இவங்க சீரம் வச்சுருக்காங்களா ப்ளூ கலரில், ஐ டிடன்ட் நோ அபவுட் தட். பட் எல்லாமே சூப்பராக இருக்கும். லிட்ரலி எல்லாமே வந்து அப்படியே அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ப்ளூ கலர் சீரீஸ்க்கு நான் எப்போவுமே அடிமை. ஸோ இவங்களோட அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர் சீரீஸில். ஸோ ஃபேஸ் வாஷும் குட்டி பாட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கமெண்ட் கூட என்னோட ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ பெருசு வாங்கி ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பெருசு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். பர்ஃப்யூம் நான் பேசி ஆகணும். பர்ஃப்யூம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின் கேரில் பர்ஃப்யூம் வந்து அன்வான்ட்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரி, ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். பிகாஸ் இதில் வந்து லைட்டாக ஒரு மைல்டான ஒரு பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடித்து தூக்கி தூர போகிற அளவுக்கு ரொம்ப தலைவலி கொண்டு வர அளவுக்குலாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து டைசோடியம் EDTA ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருக்காவது அலர்ஜியாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ஸ்டேவே பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஐம் பிட் ஷுர் அபவுட் தட். நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக இட் ஓன்ட் டிசப்பாயிண்ட் யூ. கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக கிடையாது. பட் நானே ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி மேக்ஸிமமாக 50 டாக்டரோட ரிவ்யூஸ் பார்ப்பேன். மினிமமாக 20 or 25 கிட்டையாவது நான் பார்த்துருவேன். ஸோ ரொம்ப நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது வந்து
டைனி அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிளென்டி அமௌண்ட்டாக இருக்கட்டும். ஸோ வி ஹாவ் டு சர்ச் அ லாட், ரைட்? ஸோ அதனால் நிறையவே பார்த்து தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் உங்ககிட்ட விற்க வைக்கணும் அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன், விச் இஸ் தட் அட்வர்டைஸ்மெண்ட் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். அதுதான் அது. நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், யாருனாலுமே இதை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் வாஸ் குட், இட் இஸ் குட். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் இது இதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நான் செகெயின் கூட இதை நான் வாங்குவேன், தயங்க மாட்டேன். ஸோ யாரெல்லாம் இந்த சன்ஸ்கின் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வித் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரீட் அவுட் அண்ட் eagerly waited to want to see all the comments on this comment section. Thank you so much. Bye.